Hello students, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம டாபிக் வந்து பெரிமீட்டர் அண்ட் ஏரியா. லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம ரெக்டாங்கிள்க்கு அப்புறமா வந்து பேரலலோகிராம் அப்புறமா ஸ்கொயருக்கு வந்து பெரிமீட்டர் அண்ட் ஏரியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். நம்ம கிளாஸில் வந்து ட்ரையாங்கிள், ரோம்பஸ் அண்ட் சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸு ஏரியா வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் பாருங்கள். இங்கே இப்போ ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஸோ அதோட வெர்டிசஸ் வந்து ஏபிசி அப்படின்னு டினோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெக்டாங்கிளுக்கு, ஸ்கொயருக்கு, பேரலோகிராமுக்கு எடுத்த மாதிரி லென்த்து, பிரெட்த்து, ஹைட்டு அந்த மாதிரி எடுக்காமல் இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் நேம்ஸ் வந்து கொடுப்போம் ட்ரையாங்கிளுக்கு. அது எப்படின்னா ஏவோட வெர்டெக்ஸ்க்கு நேராக இருக்கிற அந்த சைடை வந்து ஸ்மால் ஏ கூட டினோட் பண்ணிப்போம். கேபிட்டல் பி வெர்டெக்ஸ்க்கு ஆப்போசிட்டாக இருக்கிற அந்த சைடுக்கு வந்து ஸ்மால் பி, அண்ட் கேபிட்டல் சி வெர்டெக்ஸ்க்கு அந்த ஆப்போசிட் இருக்கிற சைடுக்கு வந்து ஸ்மால் சி. இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்பெஷல் நேம்ஸ் வந்து பர்டிகுலராக ட்ரையாங்கிளுக்கு நம்ம டினோட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் இப்போ வந்து பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள். பெரிமீட்டர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? நமக்கு தெரியும் பெரிமீட்டர் அப்படின்னா சுற்றளவு. ஸோ இந்த ட்ரையாங்கிளோட சுற்றளவு எவ்வளோ இருக்கும்? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பண்ணாவே நம்மளுக்கு பெரிமீட்டர் வந்துடும். ஸோ ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ அப்படின்னா என்ன? ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. ஸோ ஏபி அப்படின்னா சி ப்ளஸ் பிசி அப்படின்னா ஏ ப்ளஸ் சிஏ அப்படின்னா பி. ஸோ நம்ம ஆர்டரில் எழுதிட்டோம்னா ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் சுற்றளவு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வரும். ஸோ அதுதான் அந்த பெரிமீட்டரோட ஃபார்முலா ட்ரையாங்கிளோடது. நெக்ஸ்ட் வந்து ஏரியா பார்க்கலாம். நம்ம ட்ரையாங்கிளில் ஏரியா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு தெரியும் நம்ம ஒரு பெரிமீட்டர் ஒரு ஏரியா வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, இப்போது ஸ்கொயர் வந்து ரெக்டாங்கிள் பேஸ் பண்ணுவோம். அட் த சேம் டைம் பேரலோகிராம் கூட நம்ம ரெக்டாங்கிளை பேஸ் பண்ணி தான் அதுக்கு ஏரியா வந்து வர வச்சுருப்போம். சேம் அதே மாதிரி தான் இந்த ட்ரையாங்கிளும் நம்ம பேரலோகிராமை வந்து ஒரு பேஸாக எடுத்துக்கிட்டு அதை வச்சு தான் நம்ம ட்ரையாங்கிளோட ஏரியாவை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அது எப்படின்னா, இதை பாருங்கள், பேரலோகிராம். ஸோ டூ ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஸ்லாண்டாக இருக்கும். வேறஸ் ரெக்டாங்கிளுக்கு வந்து 90 டிகிரிஸ் இருக்கும். அதுதான் ரெக்டாங்கிளுக்கும் பேரலோகிராமுக்கும் டிஃப்ரென்ஸு. ஓகே, இப்போது இது ஒரு பேரலோகிராமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெர்டெக்ஸ்க்கு வந்து வெர்டிசஸ்க்கு ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ ஏதாச்சும் ஒரு 2 டயக்னல்ஸை நம்ம ஜாயின் பண்ணுறப்போ, பிசி ஆச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை ஏடி ஆச்சு. இந்த டயக்னல்ஸ் நம்ம ஜாயின் பண்ணுறப்போ பாருங்கள் நம்மளுக்கு 2 ட்ரையாங்கிள்ஸ் வருது. ஸோ இப்போ என்னென்னு சொல்லலாம் மேத்தமேட்டிக்கலாக பாருங்கள், இந்த ஏரியா ஆஃப் பேரலோகிராமில் ஆஃப் இருக்குது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஸோ அது எப்படி எழுதலாம்? பேரலோகிராமோட ஹைட் வந்து பர்பெண்டிகுலராக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ரெக்டாங்கிளுக்கு ஈக்குவல் பண்ணிக்கிட்டு நம்ம பி இன்ட்டு ஹெச் அப்படின்னு பேரலோகிராமோட ஏரியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். லாஸ்ட் கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்ணியிருந்தால் உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போது அது மாதிரி பார்த்தோன்னா, இப்போது ஒரு பேரலோகிராமில் ஹாஃப் தான் வந்து ஒரு பேரலோகிராமில் வந்து ஹாஃப் ஆஃப் த ஏரியா தான் வந்து ட்ரையாங்கிள். ஸோ ஒரு ஏரியா ஆஃப் பேரலோகிராம் வந்து பி இன்ட்டு ஹெச். அப்போ அதில் பாதி அப்படின்றப்போ ஏ ஈக்குவல்ஸ் டு ஆஃப் பிஹெச் எழுதலாமா? நத்திங் பட் பி இன்ட்டு ஹெச் பை 2. அந்த 1/2 தான் நான் தனியாக எழுதிட்டேன். ஸோ ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச்சாக எழுதிக்கலாம். ஸோ ஆஃப் பிஹெச் எழுதலாம். ஸோ நம்ம ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச்சாக எழுதலாம், ஆஃப் பிஹெச் எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து ராம்பஸ் பார்க்கலாம். என்னென்னு பாருங்கள், ராம்பஸ் பாருங்கள். ராம்பஸோட ஷேப்பு நான் ட்ரா பண்ணிகிட்டு இருக்கேன். பாருங்கள், சாரி ஃபார் த ஷேப். சேம் ஸ்கொயர் போலவே, சாரி ரெக்டாங்கிள் வரைஞ்சிட்டோம் போல். ஸ்கொயர் அப்படின்னா 4 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து ராம்பஸ்லேயும் 4 சைட்ஸு ஈக்குவலாக இருக்கும். இங்கே வந்து 90 டிகிரிஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் கொஞ்சம் ஸ்லாண்டாக இருக்கும். மற்றபடி வந்து ஆல் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம ராம்பஸ்ஸு ஸ்கொயர் வச்சு தான் இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இந்த வர்டிசஸ்க்கு நம்ம பர்டிகுலர் நேம்ஸ் வந்து டிஃபைன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம எனி 2 டயக்னல்ஸ், பிசி அப்படின்ற ஒரு டயக்னலை ஜாயின் பண்ணுறேன் அண்ட் ஏடி அப்படின்ற ஒரு டயக்னலை வந்து நான் இங்கே ஜாயின் பண்ணிக்கிறேன். இங்கே நடுவில் இருக்கிறது ஆரிசன், நம்மளுக்கே தெரியும் அது ஒரு ஜங்ஷன் பார்ட் மாதிரி ஆரிசன். நெக்ஸ்ட் இப்போ வந்து பிசி ஈக்குவல்ஸ் டு
நான் அதோட பேஸ் வந்து D1 எடுத்துக்கிறேன். ஏடி வந்து ஏடியோட ஹைட்டு வந்து D2 எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து D1, இது வந்து ஏடி வந்து D2 எடுத்துக்கிட்டேன். இது வந்து D1, இது வந்து D2. ஸோ லாஸ்ட் கிளாஸ் வந்து பெரிமீட்டர் அண்ட் ஏரியாஸில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நான் வந்து ரெக்டாங்கிள், ஸ்கொயரு, பேரலோகிராம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், அந்த டயக்னல்ஸோட ஹைட் வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கேன். பிசி வந்து D1ஆகவும் ஏடி வந்து D2ஆகவும் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் கன்சிடர் பண்ணி. பெரிமீட்டர் ஆஃப் த ராம்பஸ் வேணும் அப்படின்னா பாருங்கள், ஸ்கொயர் போலவே வந்து எல்லா சைட்ஸும் ஈக்குவல் அப்படின்றதுனால எல்லா சைட்ஸுமே நம்ம ஏஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சேம் ஸ்கொயர் போலவே பெரிமீட்டர் வந்து ராம்பஸ்க்கு 4A வரும். ஆனால் ஏரியா மட்டும் ஸ்கொயர் போலவே ஏ ஸ்கொயர் வராது. இதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டிஃபினேஷன் இருக்கும் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஏரியா ஆஃப் த ராம்பஸ் ஈக்குவல்ஸ் டு பாருங்கள், ஏரியா ஆஃப் ராம்பஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஏரியா ஆஃப் ராம்பஸ் ஈக்குவல்ஸ் டு சம் ஆஃப் த 4 ட்ரையாங்கிள்ஸ் இன் இட். பாருங்கள், இந்த ராம்பஸில் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது பாருங்கள், 1 2 3 4. அப்போது ஏரியா ஆஃப் ராம்பஸ் ஈக்குவல்ஸ் டு ஏரியா ஆஃப் 4 ட்ரையாங்கிள்ஸ் வரும். ஸோ ஏரியா ஆஃப் ராம்பஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ ஏரியா ஆஃப் 4 ட்ரையாங்கிள்ஸை பர்டிகுலராக பாருங்கள், ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் பிசிடியாக எடுத்துக்கிறேன். இப்போது இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி ட்ரையாங்கிள் பிசிடி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா இந்த ராம்பஸோட ஏரியா வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. ஸோ அதனால் ஏரியா ஆஃப் ராம்பஸ் ஈக்குவல்ஸ் டு ட்ரையாங்கிள் ஏபிசி ப்ளஸ் அப்படின்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ப்ளஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிசிடி. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிசிடி கண்டுபிடிச்சோம்னா ஏரியா ஆஃப் ராம்பஸ் தெரிஞ்சிடும். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி பாருங்கள், இப்போது ட்ரையாங்கிளோட ஏரியா நம்ம ஆஃப் இன்ட்டு பிஹெச், ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட், அதோட ஏரியா ட்ரையாங்கிளோட ஏரியா நமக்கு நல்லா தெரியும். ஸோ இப்போது இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியில் இதோட ஏரியா பாருங்கள், ட்ரையாங்கிள் ஏபிசியோட ஏரியா பாருங்கள், பேஸ் இன்ட்டு ஹைட், ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். பேஸ் என்ன, பிசி, ஹைட் என்ன ஆகும், ஏஓ ஆகும். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி என்ன ஆகும், ஆஃப் இன்ட்டு பிசி இன்ட்டு ஹைட் வந்து ஏஓ. ஸோ பிசி ஏஓ. நெக்ஸ்ட் இங்கே ப்ளஸ் இருக்குது பாருங்கள், ப்ளஸ்ஸு ஏரியா ஆஃப் பிசிடி பாருங்கள், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிசிடி பாருங்கள். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிசிடி என்ன, பேஸ் இன்ட்டு ஹைட், சேம் பேஸ் இன்ட்டு ஹைட், பேஸ் வந்து பிசி தான். ஸோ ஆஃப் இன்ட்டு ஆஃப் பிசி இன்ட்டு ஹைட் என்ன வரும், ஓடி வரும், ஓடி. நெக்ஸ்ட் பாருங்கள், ரெண்டுத்துலேயுமே வந்து ஆஃப் காமன் எடுத்துட்டோம் அப்படின்னா வேறு என்னெல்லாம் காமன் எடுக்க முடியும், ஆஃப் பிசி ஆஃப் ஏஓ இது உள்ள நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா ஸோ ஓவரால் ஆஃப் பிசி எடுத்துடலாம். ஆஃப் பிசி எடுத்துட்டோம்னா ஏஓ ப்ளஸ் ஓடி இருக்கும் நம்மளுக்கு. இது பாருங்கள், இந்த ஆஃப் வந்து ரெண்டுத்துக்குமே உள்ள மல்டிப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில். அதுக்கு அடுத்து ஆஃப் பிசி வந்து நம்ம காமன் எடுத்துடலாம், அதுதான் நான் எழுதிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், தட் ஈக்குவல்ஸ் டு ஆஃப் பிசி ஏஓ ப்ளஸ் ஓடி அப்படின்னா என்னன்னு பாருங்கள், ஏஓ ப்ளஸ் ஓடி வந்தது அப்படின்னா அதோட ஹைட் நம்ம என்னென்னு எடுத்துகிட்டு இருக்கோம், ஏஓ ப்ளஸ் ஓடியை ஏடியாக எழுதிக்கலாமா. ஸோ அதுதான் ஏடி. நெக்ஸ்ட் தட் ஈக்குவல்ஸ் டு ஆஃப் இன்ட்டு பிசி அப்படின்னா நம்ம என்ன எடுத்துகிட்டு இருக்கோம், D1 டயக்னல் 1, ஏடி அப்படின்னா D2 எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ பிசி ஏடி ப்ளஸில் D1 D2 வச்சுட்டோம் அப்படின்னா இதுதான் ஏரியா ஆஃப் ராம்பஸோட ஃபார்முலா. ஸோ அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏரியா ஆஃப் ராம்பஸ் அப்படின்னா ஏரியா ஆஃப் த 4 ட்ரையாங்கிள்ஸ், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிசிடி கண்டுபிடிச்சிட்டோம்னா ஏரியா ஆஃப் ராம்பஸ் நம்மளுக்கு கிடச்சிடுச்சு. தட் இஸ் ஏரியா ஈக்குவல்ஸ் டு ஆஃப் D1 D2 ஆஃப் த டயக்னல் 1 அண்ட் டயக்னல் 2. ஓகே, இப்போ வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள்ஸ் பார்க்கலாம். ஓகே, நம்ம ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், பேரலோகிராம், ராம்பஸ் இதை போல் வந்து பெரிமீட்டர் அப்படின்னு சொல்ல மாட்டோம். சர்க்கிளுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் நேம் கொடுப்போம். அதுக்கு நம்ம அதோட சுற்றளவை வந்து நம்ம பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லாமல் அதோட சுற்றளவை வந்து நம்ம சர்க்கம்ஃபரன்ஸாக எடுத்துப்போம்.
ஓகே, இது சர்க்கிள் மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அந்த பெரிமீட்டரை வந்து இந்த சர்க்கிள் டேர்ம்ஸில் வந்து நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, இதோட வேல்யூ வந்து ஆர். ஸோ இந்த ஆரிஜன் இருந்து அங்கே டச் ஆகிற அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் மேலே டச் ஆகிற அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆர் அப்படின்னு சொல்லுவோம். ரேடியோ பாயிண்ட்லேருந்து அந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் மேலே எல்லாவோட டிஸ்டன்ஸும் ஆர் தான். ஸோ அப்போ இதுவும் ஆர் தான் இருக்கும். ஸோ ஓவராலாக இதை டயாமீட்டர் டியாக எடுத்துப்போம். ஸோ 2r = டியாக எடுத்துப்போம். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் வந்து சியோட குறிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ நம்ம r = 3 டயாமீட்டருக்கும் சர்க்கம்ஃபரன்ஸ்க்கும் டயாமீட்டருக்கும் இருக்கிற ரிலேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் கிடச்சிரும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆர் வந்து 3.5 எடுத்தோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்மக்கிட்ட டிவைடர் இருக்கும். கம்பாஸில் வந்து 3.5 சென்டிமீட்டர்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு ஆர்க் எடுத்துக்கிட்டு ஒரு சர்க்கிள் வந்து வரைஞ்சி பாருங்கள். சேம் அந்த பாருங்கள், ஆர் வந்து 3.5 அப்படின்னா டி அப்படின்னா என்ன, 2r இல்லையா? ஸோ 3.5 × 2 எவ்வளோ ஆகும்? 7 ஆகும். அப்போ அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து நம்ம சேம் இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணி பாருங்கள். அந்த கம்பாஸில் நம்ம 3.5 எடுத்து நம்ம சர்க்கிள் வரைகிறப்போ அதோட சர்க்கிள் வந்து ஒரு நூலால் ஒரு த்ரெட்டால் வந்து நீங்கள் மெஷர் பண்ணி பாருங்கள். அப்ராக்ஸாக 22 வரும். ஸோ அதோட ரிலேஷன் பாருங்கள், c/d அப்படின்னா 22/7 வரும். நெக்ஸ்ட் வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த வேட்டி வந்து 4 எடுத்துக்கோங்க, இல்லை 4.5 எடுத்துக்கோங்க, 5 எடுத்துக்கோங்க, அது உங்கள் இஷ்டம். ரேடியஸ் நீங்கள் எவ்வளோ வேணால் எடுத்துக்கோங்க. 4.5 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அப்படியே 2 அப்படின்னா × 2 பண்ணிங்கன்னா டயாமீட்டர் வரும். நெக்ஸ்ட்டு வந்து அதோட சர்க்கம்ஃபரன்ஸ், அந்த சர்க்கிளோட சுற்றளவு வந்து ஒரு த்ரெட்டு வச்சு நீங்கள் அளந்து பாருங்கள். அதுக்கு வந்து நியர்லி 22 வரும். ஸோ ஓவராலாக வந்து நம்மளுக்கு இங்கே வர கால்குலேஷன் வந்து 22/7 தான் வரும். ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் உங்களுக்கு பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட் வீடியோ நான் டீட்டெயில்டாக போடுறேன். அதோடு வந்து நம்மளுக்கு இந்த ரிலேஷன் பாருங்கள், நம்ம எத்தனை ரேடியஸ் எடுத்துக்கிட்டு எத்தனை வேட்டி பண்ணாலுமே அந்த ரிலேஷன் c/d = 22/7 தான் வரும். ஸோ எவ்ரி டைம் வந்து 22/7 அப்படின்னு சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கிறதுனால நம்ம அதுக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் கொடுத்துக்கிறோம். அதுதான் பை. ஸோ c = இந்த டிவிஷன் பண்ணுறது இப்படி போச்சுன்னா மல்டிப்ளை ஆகும் இல்லையா? ஸோ d/π ஆகும். நம்மளுக்கு தெரியும் c அப்படின்னா 2r அப்படின்ட்டு. ஸோ 2r π ஆகும். இது நம்ம ஆர்டரில் எப்படி படிப்போம்? 2πr அப்படின்னு தான் படித்து நமக்கு வழக்கம். ஸோ வழக்கம் போல் c = 2πr எழுதிட்டோம். c அப்படின்னா என்ன? சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், இந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸை வந்து 2πr அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஏரியா கண்டுபிடிக்கலாம், சர்க்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கலாம். இப்போது இது வந்து ஒரு டெஃபினேஷனை தான் இருக்கும். ட்ரை பண்ணுங்கள், நிச்சயமாக புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், புரியும். இப்போ வந்து இந்த மிடில் நின்று எந்த இடத்துலையுமே வந்து நம்மளுக்கு ஆர் தான். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தோம்னா அந்த ரேடியஸ் வந்து அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் மேலே நம்ம ஆரிஜன்லேருந்து நம்ம போடுற இந்த எவ்ரி லைனும் ஆர் தான். ஸோ இது வந்து நம்ம ஏரியாஸ் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதை ப்ரீவியஸ் இருக்க இப்போ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னா ரெக்டாங்கிள் பேஸ் பண்ணியிருக்கோம். பேரலோகிராம் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு பேஸ் ரெக்டாங்கிள் வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ கூட நம்ம ராம்பஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக அதோட ஏரியா ட்ரையாங்கிளோட ஏரியா வச்சு தான் நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ ஒன்றோட ஒன்று லிங்க் வந்துகிட்டே இருக்கும், செயின் மாதிரி. ஸோ இப்போ இதையும் நம்ம ஒரு ரெக்டாங்கிளாக ஃபார்ம் பண்ணிக்க போகிறோம். இப்போது இது வந்து இந்த சர்க்கிள் வந்து நம்ம ஒரு ரெக்டாங்கிளாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த சர்க்கிள் வந்து நம்ம இந்த குட்டி குட்டி பீசஸாக ரொம்ப சின்ன நம்ம இந்த சின்ன ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் அந்த லைன்ஸ் வந்து நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணுறப்போ நம்மளுக்கு அது ஒரு ரெக்டாங்கிளாக வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ ரெக்டாங்கிள் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, நம்ம இங்கே வந்து இந்த ஆரிஜன்லேருந்து இங்கே போகிற அந்த லைன் வந்து ஸோ அது ஆர் ஆகிடும். இப்போ நம்ம அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 2πr இல்லையா? ஸோ அந்த சர்க்கிளை தான் வந்து ஹாஃபாக டிவைட் பண்ணி இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி வச்சுருக்கோம். மேலே கொஞ்சம் கீழே கொஞ்சமாக ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு ஆர்டர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அப்போது அப்படி பார்த்தோம்னா ஹாஃப் அப்படின்னா பாருங்கள், டோட்டலாக தான் 2πr. ஆஃப் அப்படின்னா πr. ஸோ πr இந்த ரேடியஸ் தான் வந்து இது.
ஸோ ஆர். இப்போது இது ரெக்டாங்கிள் மாதிரி இருக்க ரெக்டாங்கிளோட ஏரியா வந்து L இன்டூ பியாக எடுத்துப்போம் இல்லையா. ஸோ சர்க்கிளில் வந்து L இன்டூ பி அப்படின்னா πr இன்டூ ஆர் A ஈக்குவல்ஸ் டு πr ஸ்கொயர். ஸோ அந்த மாதிரி தான் ஏரியா ஆஃப் த சர்க்கிள் வந்திருக்கு. ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா அனிமேஷன்ஸில் நல்லா காட்டுவாங்க. இதை கட் பண்ணி இந்த சர்க்கிள்ஸில் இந்த குட்டி குட்டி பீசஸை கட் பண்ணி அது எப்படி வந்து ஒரு ட்ரையாங்கிளாக ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்ட்டு அந்த ட்ரையாங்கிள் ஃபார்மேஷனில் அதை கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த ஏரியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து 3D ஷேப்ஸோட LSA TSA வால்யூம் எப்படி கண்டுபிடிக்கிறது அதோட ஃபார்முலாஸ் அப்படின்ட்டு நம்ம கிளாஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மறந்துடாதீங்க. தேங்க்யூ.